கிரேட் மாஸ்டர்ஸோட ஓவியங்களை வந்து நாங்க டெக்ஸ்டைலுக்கு டிசைனா கன்வெர்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அது. கிரேட் மாஸ்டர்ஸ் பெயிண்டிங்கை எடுத்து அதை நாங்க டிசைனா கன்வெர்ட் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸா நம்ம அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்றத தான் நாங்க இங்க பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து ரவீந்திரநாத் தாகூர், தேசிய கீதம் எழுதின ரவீந்திரநாத் தாகூர். அவரை வந்து ஒரு போயட்டா தான் நிறைய பேருக்கு தெரியும். பட் அவர் வந்து புரட்சிகரமான நிறைய பெயிண்டிங்குமே அவர் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு சில பெயிண்டிங்ஸை கலெக்ஷன்ஸா எடுத்து இவங்க பண்ண டிசைன்ஸ் இதை ஆர்த்தின்ற ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணாங்க. ரவீந்திரநாத் தாகூர், சல்வடார் டாலி, பிகாசோ, கஸ்டவ் கிளிம்ட், இந்த மாதிரியான ஓவியர்கள், முதுபெரும் ஓவியர்களுடைய முக்கியமான ஓவியங்களை ஒரு வடிவமாக மாற்றினால் எப்படி இருக்குங்கிற ஒரு பரிசோதனை முயற்சியாக செய்து பார்த்தோம். அது ரொம்ப மிக சிறப்பாக வந்திருக்கிறது. அதுதான் இங்க காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அண்ட் இது என்னோட டிசைன். நான் வந்து டாலியோட பெயிண்டிங்கை இன்ஸ்பிரேஷனா எடுத்து பண்ணியிருக்கேன். அவரோட டாப் 20 பெயிண்டிங்ல இதுவும் ஒன்னா இருக்கு. தி கலாட்டி ஆஃப் த ஸ்பியர். இதுக்கு என்ன அப்படி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அவரோட ஒய்ஃப்காக அவர் அதை பண்ணியிருப்பாரு. அதுல எப்படி அந்த ஸ்பியர்ஸ்லாம் அங்க இங்கன்னு சதுரி இருக்கோ அந்த மாதிரி அவரோட எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ் வந்து ஸ்பியர்ஸ் மாதிரி சதுரி இருக்கு அப்படின்றது அவர் எக்ஸ்பிரஸ் பண்ற விதமா தான் இந்த பெயிண்டிங்கை வந்து அவரோட ஒய்ஃப்காக அவர் பண்ணியிருக்காரு. இதை நான் ஏன் இந்த மாதிரி கலர் கொடுத்துருக்கேன்னா, ஒரு போர்ட்ரேட்டர் ட்ரெஸ்ல எத்தனை பேர் லைக் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ அதனாலதான் ஒரு டிசைனாவும் அது பார்க்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு ஆக்வா ஃபீல், அதாவது ஒரு சி ஃபீல்ல இருக்கணும்ன்றதுக்காக இந்த கலர் கொடுத்துருக்கேன். ஸோ அது வியர் பண்றதுக்கும் அது ஒரு டிசைனா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த கலர்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்.